அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம அன்னை மரியாளினுடைய விண்ணக பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளை குறித்து ஒரு காரியம் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நாம் எல்லாம் சர்ச்சில் நற்கருணை பிரசன்னம், அந்த நற்கருணை பிரசன்னத்தை தொழ வருகின்ற பொழுது எழுந்தேற்றம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற நற்கருணையை பார்க்கின்றோம். அந்த நற்கருணை கதிர் பாத்திரம் இருக்கின்றதே, மான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அந்த கதிர் பாத்திரத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது முழுமையான பிரசன்னம் அப்ப வடிவத்தில் அங்கே இருக்கின்றது. கதிர் பாத்திரத்தில் ஆண்டவரது பிரசன்னம் நமக்காக இருக்கின்றது. இந்த கதிர் பாத்திரத்தை நாம என்ன பண்ணுகின்றோம்? அநேக தடவையில் இது நடப்பதில்லை. ஆனா வருடத்துல ஒரு தடவையாவது அநேக இடங்கள்ல ப்ரொசெஷன் எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த கதிர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை தூக்கி கொண்டு மக்கள் வீதி வீதியாக நற்கருணை ப்ரொசெஷன் செல்வார்கள். அந்த நற்கருணை ப்ரொசெஷன்ல ஆண்டவரை தூக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவரது ஆசீர் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போகிறது, அப்படி என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அப்போ இந்த நற்கருணை ப்ரொசெஷன், இந்த நற்கருணை ஆண்டவரது பிரசன்னத்தை நாம தூக்கி கொண்டு செல்லுகின்ற வேளையில ஆண்டவரது பிரசன்னம் எல்லார் மீதும் பட்டுக்கொள்வதாக, தரித்து கொள்வதாக நாம் நம்புகின்றோம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கதிர் பாத்திரம், அந்த கதிர் பாத்திரம் நாம் பார்க்கின்ற இன்றைய நாட்களில் பார்க்கக்கூடிய கதிர் பாத்திரத்தை போன்று அல்ல, மாறாக அது ஒரு மனுஷ உருவமாக இருந்தது. அந்த மனுஷ உருவத்திற்கு மரியா அப்படி என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த மரியா என்கின்ற கதிர் பாத்திரத்திற்குள் தான் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கருவாக அவருடைய உதரத்திலே வந்து தங்கினார். இப்போ பாருங்க, நாம என்ன பண்றோம்? கதிர் பாத்திரத்தில் இருக்கிற ஆண்டவரை தூக்கிக்கிட்டு வீதி வீதியாக நாம வலம் வருகின்றோம். அப்படி வருகின்ற பொழுது அங்கே யார் வலம் வருவது? கதிர் பாத்திரத்திற்குள் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு. இதே போன்ற ஒரு காரியத்தை 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அன்னை மரியா என்ன பண்ணாங்க? தன்னுடைய உதரத்துல தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை சுமந்து கொண்டு எலிசபேத்தினுடைய வீடு வரை போனாங்க. அப்போ அன்னை மரியா புறப்பட்டு போன அந்த வீதி பூராகவும் அந்த இடங்கள் பூராகவும் இயேசுவினது பிரசன்னம் இருந்தது அல்லவா? அன்னை மரியாள் அந்த பிரசன்னத்தோடு போய் எலிசபெத்தின் வீட்டின் கதவை தட்டுறாங்க. அந்த கதவை எலிசபெத்து திறந்த உடனே அந்த பிரசன்னம் எலிசபெத்துக்கு மட்டும் இல்லைங்க, அவருடைய வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே அவரும் என்ன பண்ணாரு? தாவீதை போன்று உள்ளே இருந்து அவர் கருவாக இருந்து அப்படி குழந்தையாக உருவாகி கொண்டிருக்கிறாரு திருமுழுக்கு யோவான். தாவீதை போன்று அவர் ஆண்டவரது பிரசன்னத்தை அன்னை மரியாவினுடைய உதரத்தில் கண்டு நடனமாடினார். திருமுழுக்கு யோவான் அப்பவே இயேசு ஆண்டவரை கண்டு கொண்டார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளது உருவத்துல ஆண்டவரது பிரசன்னத்தை கண்டு கொண்டார். இப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் இயேசுவை சுமந்து கொண்டு இருந்தபடியால் தான் இன்னைக்கு அவர் யாரை சுமந்து கொண்டாரோ அவரோடு கூடவே போய் இருப்பதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ அன்னை மரியா விண்ணகத்துல இருக்கிறாங்க. விண்ணகத்துல இருக்கக்கூடிய அன்னை மரியா அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு இருந்து கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நாம் என்ன காரியம் வேண்டுமானாலும் அன்னை மூலமாக கேட்கலாம். அன்னை மூலமாக நாம் கேட்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற காரியங்களை எல்லாம் நிச்சயமாக தெய்வம் நமக்கு கொடுப்பார்.
அநேகர் கேட்பதுண்டு, எதற்கு நாம அன்னை மரியாள் மூலமாக போகணும்? அப்படி நாம போக தேவையில்லையே, நாம தெய்வத்திடமே ஸ்ட்ரைட்டாக கேட்டு விடலாமே. தப்பு கிடையாது, கேட்கலாம். ஆனா அந்த தெய்வமே இந்த உலகத்திற்குள் வருகின்ற பொழுது அவர் நினைத்திருந்தால் அவர் யாருடைய உதவியும் இல்லாம வந்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளது உதவியை பெற்றுக்கொண்டு அவர் ஊடாகத்தான் இந்த பூமியில் காலடி பதித்தார். ஆகவே அன்னை மரியாள் மூலமாக அவர் ஊடாக நாம் நம்முடைய உதவிகளை ஆண்டவரிடம் ஏறெடுப்போமாக இருந்தால், ஆஹா, என்னுடைய பிள்ளை என்னுடைய உண்மையான திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளையாக இருக்கின்றாள். நான் எந்த திட்டத்தை போட்டு இந்த உலகத்திற்குள் அன்னை மரியாளை ஆண்டவரது தாயாக உருவாக்கினேனோ அதை என்னுடைய பிள்ளை மதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கின்ற காரியங்களை, அன்னை மரியாள் மூலமாக கேட்கின்ற காரியங்களை அந்த தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே கேட்போம், அன்னை மீது நம்பிக்கை வைத்து கேட்போம். அப்படி நாம் கேட்கின்ற பொழுது தெய்வமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டி கேட்கின்ற காரியங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நிறைவேற்றி கொடுக்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரது ஆசீர் இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீராக வந்து சேர மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வோம். ஆமென்.